இப்போ வந்து திமுக வெற்றி பெற வேணும்னா 2026 பாஜகவை எதிர்த்தாதான் இங்கே மோடி பாஜக மதவாதி அப்படின்ட்டு சொல்லி உசுப்பேற்றிட்டே இருந்தால் தான் தமிழக மக்கள் அந்த சூட்டு தனியாமல் பார்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த நிலைமைக்கு வந்துட்டாரா? இல்லை, அந்த அளவுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்குது, அதை அவங்க கேஷ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிமுக என்கிற ஒரு முக்கியமான கட்சி தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை சரியாக செய்யலைன்றது இன்னொரு முக்கியமான காரணம். அவங்க எதிர்க்கட்சி ரோலை முக்கியமாக செஞ்சால் பிஜேபி ஏன் வருது உள்ள? ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்களை அதிமுகவும் சீரியஸாக எதிர்த்தாங்கன்னா திமுக அணிக்கு போகிற ஓட்டை வந்து அதிமுக வாங்கலாம். அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே. சார், மத்திய உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்கார் அமித்ஷா, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்ட்டு. அப்போன்னா இங்கிருந்து அவருக்கு போயிருக்குல்ல, அப்போன்னா அவருக்கு பயங்கரமான செக்கு ஸ்டாலினுக்கு. ஏன்னா போலீஸ் அவர் கையில் தான் இருக்குது. இங்கே நடக்கிற கூத்து அப்படி தானே இருக்கு. ஏன் சார், மணிப்பூர்லேயே 2 வருஷமாக நடந்த கலவரத்துக்கு இப்போ தான் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. இல்லை சார், மணிப்பூர் சார் நான் சொல்கிறது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லையானா பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? ஆந்திராவில் இல்லையா? உத்தரப்பிரதேசில் இல்லையா? பீகாரில் இல்லையா? நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணலாம், எதிர்கட்சிகள் இதெல்லாம் சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணலாம். அமித்ஷாக்கு ரிப்போர்ட்டும் போகலாம். அமித்ஷா என்ன பண்ண முடியும் ரிப்போர்ட்டை வச்சுட்டு? என்ன பண்ணுவார் ரிமோட்? என்ன பண்ணுவார்? ஆட்சியை கலைச்சா அழுதா போகும் திமுக. ஆட்சி கலைக்க முடியாது. பொம்மை கேஸ்ல அது மாதிரி ஐப்பச்சு 356 யூஸ் பண்ண முடியாது. இப்போ மணிப்பூர் கூட சஸ்பெண்டட் அனிமேஷன் தான் வச்சிருக்காங்க சட்டசபையை. கலைக்கல. ஸோ கலைக்கிறது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். நம்ம பாயிண்ட் என்னன்னா திமுக ஆட்சிக்கு எதிராக பல விஷயங்கள்